10th Maxல exercise 6.3ல 5th sum. From a top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite side, it are observed to be 30 degree, 60 degree. If the height of the lighthouse is h meter, the line joining the ship passing through the foot of the lighthouse show that the distance between the two ships is answer கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோ பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு லைட் ஹவுஸ், ஓகேவா. இந்த லைட் ஹவுஸுக்கு இந்த சைடு ஒரு ஷிப், இந்த சைடு ஒரு ஷிப், ஓகேவா. அதோட டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஒன்றுக்கு 30 டிகிரி, ஒன்று 60 டிகிரி. நீ ஆங்கிளை மாற்றி கூட போட்டுக்கோங்க, ஓகேவா. மேலே ஒரு லைன் போடுங்க, ஓகேவா. அது இங்கே பார்க்க போகிறோம், ஓகேவா. ஒரு டிகிரி ஒரு ஷிப்பை பார்க்கும்போது இங்கே இருக்காங்க இல்லையா, இங்கே இருந்து, ஓகேவா, இந்த லைட் ஹவுஸோட டாப்பில் இருந்து ஒரு ஷிப்பை பார்க்கும்போது டிப்ரெஷன் மோடில் பார்க்கும்போது எவ்வளோ மேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று 30 டிகிரி, இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இது 30 அப்படின்னா அல்டர்னேட்டிவ் ஆங்கிள் இசட் போட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 30 டிகிரி, இங்கே என்ன வரும், இங்கே பாருங்கள், ஒரு இங்கே இசட் ஒன்று வருது பாருங்கள். இந்த அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ், ஓகேவா. அவ்வளோதான், நம்ம எடுத்துகிட்டோம். என்ன எடுத்துருக்கோம், ஏபி அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ்னு எடுத்துட்டோம். சிடி அப்படிங்கிறது ரெண்டு போட்டோட பொசிஷன் எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன முடிக்கணும், சிடி என்ன முடிக்க போகிறோம், இந்த ரெண்டு ஷிப்புக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸு என்னென்னு கொடுத்துட்டாங்க, நம்ம ஷோ தான் பண்ண போகிறோம், ஓகேவா. என்னென்னு ஷோ பண்ண போகிறோம், சிடியோட வேல்யூ வந்து 4h டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மீட்டர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். வேறு என்ன கொடுத்தது, லைட் ஹவுஸ் இஸ் h மீட்டர். இந்த லைட் ஹவுஸோட ஹைட் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, ஹச்னு கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவும் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதான். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, போடலாமா. கவனிங்க, ரொம்ப ஈஸி தாம்மா. இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லையா. இந்த சைடு பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் பிஏசி, ஓகேவா. அதில் ஆங்கிள் சியோட வேல்யூ 30 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன், இன் ட்ரையாங்கிள் பிஏடி, பிஏடி இதில் டி வந்து 60 டிகிரி, ஓகே. எப்பயுமே ஹைபோடெனிஸ் ஸ்கேல கிடையாது, ஸோ டேர்ன் தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே டேர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு, இதில் டேர்ன் 30னா ஆப்போசிட் பை அட்ஜசென்ட், ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். ஸோ ஆப்போசிட் இது வந்து அட்ஜசென்ட், ஓகேவா. ஆப்போசிட் என்ன இருக்குது, ஹச், அதாவது ஏபி, ஏபி பை சிஏனா ஏசி. அதே மாதிரி இங்கே டேர்ன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை ஏடி. ஆப்போசிட் இதோட வேல்யூ பாருங்கள், இது ஆப்போசிட், இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இது ஆப்போசிட், இது அட்ஜசென்ட், ஓகேவா. ஸோ டேர்ன் 30யும் தெரியும், டேர்ன் 60யோட வேல்யூவும் தெரியும். டேர்ன் 30யோட வேல்யூ என்னது 1/√3. ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தா, ஹச்னு கொடுத்துருந்தாங்க. ஏசியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா சிடி அப்படின்னா சிடியோட வேல்யூ தானே. அப்போ சிடி அப்படின்னா என்ன பண்ணணும், சிஏ ப்ளஸ் ஏடி. சிஏயோட வேல்யூவும் இந்த ஏடியோட வேல்யூ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இந்த வேல்யூ, இந்த ஏசியோட வேல்யூவையும் இந்த ஏடியோட வேல்யூ என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூ கிடைக்கும், ஓகேவா. ஸோ கவனிங்க, இப்போ இந்த வேல்யூ இங்கிட்டு கொண்டு வந்துடலாமா. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், ஏசி ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, ஹச் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இங்கே டேர்ன் 60யோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஏபி ஹச், ஏடியோட வேல்யூ ஏடி ஈக்குவல் டு, இது இந்த சைடு போகுது, இது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ஹச் டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஓகேவா. இப்போ ஏசியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், அதுமாதிரி ஏடியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நமக்கு என்ன வேணும், சிடி, ஓகேவா. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஷிப். அப்போது இந்த ஷிப்புக்கு இடையில டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ஆட் பண்ணணும் இல்லையா. ஏசியோட வேல்யூ ஏடியோட வேல்யூ ஆட் பண்ணிடலாமா. therefore சிடி ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் ஏடி. ஏசியோட வேல்யூ ஹச் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஓகேவா. ஏடியோட வேல்யூ ஹச் டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஓகேவா. ஸோ ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ இங்கே கிராஸ் பிரேக் பண்ணலாமா. ஆல்ரெடி இங்கே ஒரு √3 இருக்குது, இங்கே ஒரு √3 இருக்குது. √3 × √3 3. அப்போ ஹச் டிவைட், சரி நம்ம வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த √3 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 3h + h டிவைட √3, ஓகேவா. ஸோ √3 அப்படின்றப்போ 4h, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4h டிவைட √3 மீட்டர். சிடி அப்படிங்கிறத என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஷிப். அதுதான் என்ன சொல்லுது, என்ன ஷோ பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 4h டிவைட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மீட்டர் ஷோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சு, ஓகேவா.